எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ் வடிவேல். நான் அன்புடன் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. சந்தோஷம்லாம் தாண்டி இது எதுக்கு பண்ணமோ நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் தான். அந்த கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப நிறையாவே கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே அது வந்தது. இது வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுக்க டீம் ஒர்க் தான். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. சேப்பாக்கில் ரொம்ப கொரில்லா ஷூட் மாதிரி லைவ் லொக்கேஷன்லாம் எடுத்தோம். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் பசங்க அவங்களாம் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து மூவி பஃபில் ஷார்ட் ஃபிலிமுக்கு ஏதாவது பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். கதையாக வந்து ஏதாவது ஹாப்பனிங்காக பிடிக்கணும். நான் எப்போவுமே எனக்கு பர்சனலாக நான் பார்க்குற கதைகளையோ நான் என் லைஃப்பில் நடக்கிற கதைகளோ தான் தேடுவேன். அதுதான் என்னோட ப்ராசஸ். நான் கதையை பிடிக்கிற விதமே அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பனிங்காக நடந்துட்டு இருந்தது ஐபிஎல் தான். ஒரு ரூம்குள்ளே டாக்கியா அந்த மாதிரி பண்ணுறதுல விருப்பம் இல்லை. வேறு கதைகளும் கிடைக்கல. ஸோ ஐபிஎல்லை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். இது அவங்க போஸ்ட் போடும்போது April 3 என்னமோ போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் April 5th 6thலாம் கதை எழுதி முடிச்சிட்டேன் அன்புடன். 8th வந்து சென்னை விசஸ் ஏதோ ஒரு மேட்ச் நடந்தது. ரொம்ப முக்கியமான மேட்ச். செம்ம க்ரௌட் இருந்தது. அன்னைக்கு போய் ஃபுல்லாக ஃபோனில் எங்கே எடுக்க போகிறோம், என்ன எடுக்க போகிறோம், ஸ்டார்ட் டு எண்டு வரை எல்லாத்தையுமே நாங்கள் ஆல்ரெடி ஃபோனில் ஷூட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியராக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியும் 15 நாள் டைம் இருந்தது. 23ஆம் தேதி சென்னை விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் நினைக்கிறேன் அந்த மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச் அன்னைக்கு ஷூட் டே. அன்றைக்கி தான் எடுக்க போனோம். நாங்கள் நினச்சி பார்த்த அளவுக்கு க்ரௌடு வரல. சரி க்ரௌடு வரல, கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் கொஞ்சம் டாஸ்க்கு தான். பட் இது பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் இல்லை. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். இது முடியுன்றது தெரிஞ்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கல. எல்லா கதையும் இன்றைக்கி போனால் இன்றைக்கி ஷூட் எடுத்து முடிச்சிடும் நல்லபடியான்னு தெரிஞ்சு ஷூட்டிங் போவாங்க. எனக்கு என்னென்னா இது எப்போ முடியும்னு தெரியாது. போலீஸ் வந்து கேமரா தூக்குமான்னு தெரியாது, யாருக்கா டயர்ட் ஆகுமான்னு தெரியாது, ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுமான்னு தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாமல் ரொம்ப பிளாங்காக தான் பார்ட்டிசிபேட் உள்ள ஷூட் எடுக்க போனோம். அது ஒரு மாதிரி அன்னைக்கு என் பக்கம் வந்த டே. ஸோ அதனால முடிஞ்சது. இது வரைக்கும் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மூவி பஃப் ஷார்ட் ஃபிலிமில் வின்னர் ஆனது. ஸோ வின் பண்ணுறோம் இல்லைன்றதை தாண்டி இது ஒரு நல்ல ப்ராசஸாக இருந்தது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ணுறதுக்கு இது ஒரு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ் டு மூவி பஃப். அண்ட் இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்கனைசேஷனுமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.